சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு வெற்றி. தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 பேரும், எதிராக 22 பேரும், நடுநிலையாக 5 பேரும் வாக்களித்ததாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு, குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு தாவேக அல்ல எனவும் எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் பதில். முந்தைய அரசின் முக்கிய மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவற இம்மி அளவும் இடம் தர மாட்டோம் எனவும் உறுதி. தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பிடிப்பதில் நூலிழையில் தவறவிட்டுள்ளது தாவேக. தாவேக அரசை சிறுபான்மை அரசு என சொன்னாலும் அதை மகிழ்வுடன் வரவேற்பதாக முதலமைச்சர் விஜய் பேரவையில் பேச்சு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாக பேரவையில் முதல்வர் விஜய் பேச்சு. தாவேக ஆட்சியில் வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என எந்த பாகுபாடும் இருக்காது என்றும் நம்பிக்கை. தமிழகத்தில் சேஞ்சுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுதான் தூய அரசின் லட்சணமா என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் புஷ்பா பட பாணியில் சோஃபா அரசியல் நடந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி காட்டம். அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் செல்வதற்கு முன்பாக புதிய சோஃபா கொண்டு செல்லப்பட்டது குறித்து விமர்சனம். திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்தும் கூட இதுவரை வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லவில்லை. முதலமைச்சர் விஜய் மீது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் உரிமை தொகை, மாணவர்கள் உதவித்தொகை வழங்கப்படுமா? தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 66% மக்களின் ஆதரவு இல்லை. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது எடப்பாடி பழனிசாமி காட்டம். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களுக்குள் வெடித்தது மோதல். பேரவையில் அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி பேசுவதற்கு அனுமதி அளித்ததற்கு இபிஎஸ் தரப்பு கடும் எதிர்ப்பு. அதிமுகவில் உட்கட்சி பூசல் நடந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் பேரவையில் வெளிப்பட்ட எதிர்ப்பு. இபிஎஸ் வசம் 22 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணி வசம் 25 எம்எல்ஏக்களும் உள்ள நிலையில் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம் என திமுகவில் முன்மொழிந்ததை இபிஎஸ் ஏற்க மறுத்துவிட்டார். முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என இபிஎஸ் கூறியதாகவும் சி.வி. சண்முகம் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக இபிஎஸ் கூறுவது ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய். எந்த தேதியில் உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு சென்றார்கள் என சொல்ல முடியுமா என கேள்வி. திமுக தீய சக்தியுடன் கூட்டணி வைக்க முயன்றது துரோகமா? தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது துரோகமா என சி.வி. சண்முகம் கேள்வி. திமுகவுடன் கூட்டணி பேசவில்லை என சத்தியம் செய்ய தயாரா எனவும் சி.வி. சண்முகம் ஆவேசம். சசிகலா, டிடிவி தினகரன் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவை நடத்த வேண்டும். அனைவரையும் அரவணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதே தங்கள் நோக்கம் என எஸ்.பி. வேலுமணி பேட்டி. அதிமுக தொடர் தோல்விகளை சந்திப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். அதிமுகவை உடைக்கும் எண்ணமில்லை எனவும் திட்டவட்டம்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றச்சாட்டுக்கு ஆளான பேரறிவாளனின் வழக்கறிஞர் பதிவை நிறுத்தி வைக்க நீதிபதிகள் மறுப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில், பேரறிவாளன் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் எக்ஸ் கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் போலீஸ் உத்தரவுக்கு இடைக்கால தடை. 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்கவும் தமிழக அரசு, காவல்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 குறைந்து 1 சவரன் 1,20,000 விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,000 விற்பனை. நன்னடத்தை விதிகள் தளர்த்தப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலையின் இரட்டை இலை சின்னம் மறைக்கப்பட்ட துணி இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் நன்னடத்தை விதிகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி நடவடிக்கை எடுத்து சிலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள துணிகளை அகற்ற வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அமமுக திருச்சி மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தும் அதிமுகவை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்சி ஆரம்பித்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டார். இந்நிலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்ததுடன் துரோகத்தின் வழி நடப்பதாக குற்றம் சாட்டி அக்கட்சியைச் சேர்ந்த திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். நான்கு வழிச்சாலைக்கு இடம் கையகப்படுத்தியதில் இழப்பீடு வழங்காதை கண்டித்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமக்குடி ராமநாதபுரம் இடையே போடப்பட்டு வரும் 4 வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். மேலும் உரிய இழப்பீடு கிடைக்காத பட்சத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்தனர். காரைக்குடி அருகே நடைபெற்ற நாச்சியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். கோட்டையூரில் அமைந்துள்ள கோட்டை நாச்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு தொடங்கியது. விழா நாள்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் திருவிழாவாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் வசந்த மாளிகை பேருந்து நிறுத்தம் அருகே தேர் வந்தபோது சமூக நல்லிணக்கமாக இஸ்லாமிய பெண்கள் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். தமிழகத்தில் 717 மதுக்கடைகளை மூடியது வரவேற்கத்தக்கது என்று தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் வேலூரில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இந்த அரசாணையை வரவேற்று விவசாயிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அத்துடன் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் என்றும், நலிவடைந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு அரசு உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் சங்க தலைவர் வேணுகோபால் கோரிக்கை விடுத்துள்ளார்.
காரைக்குடி அருகே நடைபெற்ற நாச்சியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். கோட்டையூரில் அமைந்துள்ள கோட்டை நாச்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு தொடங்கியது. விழா நாள்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் திருவிழாவாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் வசந்த மாளிகை பேருந்து நிறுத்தம் அருகே தேர் வந்தபோது சமூக நல்லிணக்கமாக இஸ்லாமிய பெண்கள் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவில் கடந்த 1 மாதமாக மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வாரம் ஒருமுறை மருத்துவர் வருவதாக கூறப்பட்டாலும் கண் சிகிச்சை பிரிவு பெரும்பாலும் பூட்டியே இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வரும் ஏழை நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் திரும்பி செல்கின்றனர். எனவே இருமுறை மருத்துவர் வரும் முறையை மாற்றி தினமும் கண் மருத்துவர் சிகிச்சை வழங்கும் வகையில் மாவட்ட சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண் ஆப்ரேஷனுக்காக வந்து ஒரு கண் சரியாக தெரியவில்லை. வந்தாக்கா இங்கே டாக்டர் இல்லை. கேட்டாக்கா டாக்டர் இங்கே இப்போ வாரத்தில் 2 நாள் தான் இங்கே திங்கள் செவ்வாய் தான் வருவாங்க, மற்ற நாள் இல்லை. வாரத்தில் 2 நாள் வந்து பார்த்துக்கணுன்றாங்க. அப்போ மற்ற நாளுங்கள்லாம் எப்படி எவ்வளோ பேஷண்ட்ங்க வருவாங்க டெய்லி? இதெல்லாம் யார் பார்க்குறது? இதெல்லாம் யார் கேட்குறது? இந்த மாசமா தெரியுதுதான் கண் ஆப்ரேஷனு. எனக்கு ஒரு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரியல எனக்கு. அதனால வந்து போகிறேன், டாக்டரே இல்லை. வேறு டாக்டராக போடுங்க சார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மின்கசிவு காரணமாக பெயிண்ட் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. பாச்சல் கிராம மேம்பாலத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிமெண்ட் மற்றும் பெயிண்ட் கடையில் நள்ளிரவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இருப்பினும் கடையில் இருந்த சுமார் ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் கொலை குற்றவாளியான ரவுடியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி கிராம மக்கள் எஸ்பியிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை அருகே துவங்கால் கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இதனையடுத்து அதே பகுதியில் வசித்து வரும் ரவுடியான திருமலை முருகன் என்பவர் கொலை குற்றத்திற்கு சிறை சென்றுள்ள நிலையில் இவரால் மக்களுக்கு ஆபத்து இருப்பதால் இவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த பையன் ஃபஸ்ட்டு பிரச்சனையே திருமலை முருகன் என்னோட தான் பிரச்சனை. கத்தி எடுத்துகிட்டு குத்த ஊரில் பிரச்சனை பண்ணி நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ எல்லாரும் அது சும்மா குடிக்காரன் குடிச்சிட்டு பண்ணிட்டேன்னு ஒரு மாதிரி சரி சமாதானமாக போயிட்டான். இப்போ தொடர்ந்து வயசான வீடாக ஒரு 100 குடி இருக்காங்க. 100 குடிக்காரில் இவன் குடிச்சு கஞ்சா போட்டால் என்ன பண்ணுறன்னு அவனுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தலையும் சண்டை போட்டு அடித்து குத்துறது, கத்தி எடுத்து மிரட்டுறது, இந்த மாதிரி சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale.